ஒரு பெரிய குடும்பமே அவங்களோட வாரிசு வரப்போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்காங்க. டாக்டரான ஹீரோயினும் அவங்களோட குழந்தைய தூக்கிட்டு வரா. பார்த்தா அந்த குழந்தை இவங்க வீட்ல யாரோட ஷேட்லயுமே இல்ல, டிஃப்ரெண்டா இருக்கு. இத பார்த்தோனே இது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்பதான் ஹீரோயினும் சொல்றா, இது உங்க குழந்தையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த உண்மை ஹீரோயினுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்த பிரெக்னெண்டா இருக்க பொண்ணு 3 மாசமா இருக்கிறப்ப டாக்டரான ஹீரோயினும் அவளோட வயித்தை தொட்டு பார்த்திருப்பா. அப்போதைக்கு அந்த பொண்ணு டக்குன்னு மயக்கம் வந்த மாதிரி கீழே விழுந்திருப்பா. என் குழந்தைய இவ என்னமோ பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாளா. அவளோட ஹஸ்பண்டும் வந்துட்டு ஏன் என் குழந்தைய என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. இந்த பொண்ணுக்கும் ப்ளீடிங் ரொம்பவே அதிகமா போயிருக்கும். ஹீரோயின் நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்றா. ஆனாலும் எல்லாருமே அவளை தான் ப்ளேம் பண்றாங்க. அந்த இடத்துல ரொம்பவே கோபத்துல இருந்த அவளோட ஹஸ்பண்ட் ஹீரோயினையே சாகடிச்சிருப்பான். டக்குன்னு ஹீரோயின் ரீபான் ஆயிருப்பா. இந்த தடவை நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்க ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருப்பா. அதனால அவளோட வயித்தை தொடாம அவளோட நாடியை தொட்டு பார்த்திருப்பா. அப்பயே தெரிஞ்சிருக்கும் இந்த பொண்ணு ஏற்கனவே மிஸ்கரேஜ்க்கான டேப்லெட்டை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பொண்ணு வயித்தை தொடாதனால இந்த வில்லி பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த டைம்ல எனக்கு உடம்பெல்லாம் ரொம்பவே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹஸ்பண்ட் கிட்ட சீன் போட ஆரம்பிச்சிருப்பா. ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணு மயங்கி விழுகவும் அப்பவும் அவளோட ஹஸ்பண்ட் ஹீரோயினை தான் ப்ளேம் பண்றான். ஆனா ஹீரோயின் நான் ஒரு டாக்டர் தானே, நானே இவளை பாக்குறேன்னு சொல்லிட்டு நீடல்ஸ் தான் வச்சு அந்த பொண்ணுக்கு மிஸ்கரேஜ் ஆன டேப்லெட்டையே அவ ஒன்றும் இல்லாம பண்ணிடுறா. ஒரு வழியா இந்த பொண்ணையும் அவளோட குழந்தையும் காப்பாத்திடுறா. அங்க இருக்கிற மத்த டாக்டரும் பார்த்துட்டு இவங்க ஃபுல்லா கியூர் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதனால இவளோட ஹஸ்பண்டும் சரி, அந்த வீட்டுல இருக்கிற தாத்தாவும் சரி, ஹீரோயினுக்கு ரொம்பவே பெரிய கிஃப்ட் கொடுத்து நீ தான் இனிமேல் கேர் டேக்கரா இவளை பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதெல்லாமே இந்த பிரெக்னெண்டா இருக்க பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தன் குழந்தையை எப்படியாச்சும் அழிச்சிடணும்னு நினைக்கிறா. இந்த பொண்ணு தான் குடிக்கிற டீல ஒரு மருந்து கலக்கிட்டு அந்த டீ ஹீரோயின் கொடுத்த மாதிரி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ கை பக்கத்துல கொண்டு போய் வேணும்னே கீழே விட்டுறா. அப்புறம் அவளே கத்தி கூப்பாடு போட்டு எனக்கு என்னமோ ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோயின் தான் ப்ளேம் பண்றா. இதனால அவளோட ஹஸ்பண்டும் கோபப்படுறான். ஆனா ஹீரோயின் எதுக்குமே நான் காரணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த குழந்தை உன்னோடதும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிறதுக்கான ஒரு போட்டோவையும் காட்டுறா. ஆனா அதெல்லாம் அந்த ஹஸ்பண்ட் பைபிள்ல நம்புற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அவளே இவ குடிச்ச பவுடருக்கான மெடிசனையும் கொடுக்குறா. அது குடிச்சதுக்கு அப்புறம் இவளோட பேபியும் சேவ் ஆயிருது. இப்படியே இவ கொஞ்சம் கொஞ்சமா இவளோட பேபியை காப்பாத்திருப்பா. கடைசியில குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தான் சஃபர் ஆகுறா.